நண்பர்களே, இன்னைக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கும் எனது உயிர் தோழன் நண்பனை வீட்டிற்கு சாப்பிட அழைத்து கொண்டு இருக்கிறேன். வாருங்கள். ஸ்டார்டிங்ல வீடியோ வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியம். அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிடுவோமா? சாப்பிடுறதுக்கு தான் கூப்பிட்டு அப்புறம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரி வாங்க சாப்பிடுவோம். நான் சாப்பிட்றத பார்த்தா எல்லாம் கண்ணு வச்சிருவாங்க. பார்த்துக்கலாம் வாங்க. சரி ஓகே வாங்க சாப்பிடலாம். சரி வாங்க. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். பிரேம் என்ன இந்த அழகுல தான் அக்கா மயங்கிருச்சா? குழந்தை மாதிரி சிரிப்பு, குழந்தை மாதிரி நடிப்பு. குழந்தை மாதிரி நடிப்பா. சரி சரி சரி, வாழ்த்துக்கள். நிறைய பேர் உங்களை புகழ்ச்சியா பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இன்னைக்கு பாய் அண்ணன் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாப்புல. என்னன்னு ஆமா மேகி எக்ஸ்பீரி ஆனது இல்ல. நல்ல மேகி தான், நல்லா இருக்கு. இது பாய் அண்ணனே சமைச்சது. இவரு சூப்பரா சமைப்பாப்புல. உண்மையிலே உனக்கு சமைக்க தெரியுமாடா? பிரியாணி சூப்பரா சூப்பர். அந்த வீடியோ ஒரு நாள் உங்களுக்கு போடுறோம் கண்டிப்பா. அதுக்கப்புறம் பிரியாணி செய்வா அப்படி. அப்புறம் அன்னைக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தீங்களே, அது என்ன? எப்போ? அன்னைக்கு அது என்ன? தாகம் பிரியாணி. தாகம் பிரியாணி. அது தக்காளி சாப்பாடு இல்லையா? தக்காளி சாப்பாடு நினைச்சுதான் சாப்பிட்டு இருந்தேன். பிரியாணி அது. அப்படியா? சரி சரி. ஆனா இதெல்லாம் எனக்கு பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கெல்லாம் வாங்க அந்த குட்டா எடுத்து காட்டியிருக்கேன். நம்ம தட்டு ஆக்சுவலா இதுதான். ஏதோ வேற வீட்டுக்கு வந்திருக்கோம், சாப்பாட்டுக்கு வந்திருக்கோன்றதுனால நம்ம ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. எப்படி பாய் இந்த சமைக்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எப்போலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது பசி எடுத்ததுலேருந்து, பசி ஓவர் ஆனதுலேருந்து நானே சமைச்சிட்டு இருந்தேன். கடை சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது, அதனால நம்மளே செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சதே செய்வேன், பிடிச்சதை சாப்பிடுவேன். உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக செய்யறது? உங்களுக்கு என்ன, நீங்கள் எதை ஸ்பெஷலாக விரும்பி செய்வீங்க? ஸ்பெஷலாக செய்யறதுன்னா பிரியாணி ரொம்ப விரும்பி செய்யறது. அப்புறம் இந்த மாதிரி பாய் வீட்டு பிரியாணின்னா ஊர் உலகமே அடிமையாச்சு அந்த பிரியாணிக்கு. ஏன் பிரியாணி பார்த்து நீங்கள் தக்காளி சோறு பார்த்து பார்த்து செஞ்சேன். ஓகே ஓகே சரி. வேற வேற இதெல்லாம் செய்வீங்க? இது சூப்பர், நல்லா இருக்கு. வேற இதெல்லாம் நல்லா செய்வீங்க? பட்டாணி கிட்டாணி எல்லாம் போட்டு அருமையான மேகி செஞ்சாச்சு. ஆமா, கேரட்டு பட்டாணி நல்லா இருக்கு. சொல்லுங்க பாய், நீங்க வேற என்ன சூப்பரா சமைக்கிறது? உங்க ஒய்ஃப் எதை விரும்பி கேட்பாங்க? அத்தான் இது சமைச்சு கொடுங்க அத்தான் அப்படின்ற மாதிரி எதை கேட்பாங்க? அந்த மாதிரி வந்து பிரியாணி தான் கேட்டதுக்கா. இன்னும் நான் செஞ்சு கொடுக்கல. நான் இப்போதான் இப்போதான் ஒரு மாசமோ 1.5 மாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சமையல். அதுக்கு முன்னாடி நான் கிச்சன் பக்கமே போனதில்லை. ஓ, நீங்க சமைக்கிறேன்னு சொன்னது ஊருக்கு போனவங்க தான் இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் உங்க சமையலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேல என் கூட இருக்கலாமா வேணாமா சமையல் பண்றது. சமையல் பண்ணதுக்கு அப்புறம் கிச்சன் ரூம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே அதையும் காமிப்போம் கிச்சனையும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு பிரியாணி செய்யற வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி போட்டிருக்கேன். போடுறீங்களா? அன்னைக்கு தான் பார்க்கல பாதி பேர். மொத்தத்தில் நீங்களே பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, அது வந்து ஆக்சுவலாக நம்ம வீடியோ நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம் பை, மக்கள் பார்க்கணும், அதுதான் வந்து நமக்கு வேணும். பார்த்தீங்களா இப்படி சமாளிக்கிறப்பலன்னு? அது அப்படிதான். இது எப்படி மேகி பிரியாணியா? மேகி பிரியாணி
இல்ல ரெண்டு மூணு சிக்கன் போடலான்னு பார்த்தேன். ஆ அப்புறம் டைம் ஆயிடுச்சு. சரி நம்ம கைக்கு வந்தது எல்லாத்தையும் போட்டுட்டேன். சிக்கன் மட்டும் மிச்சிங்க. எப்படி எத்தனை பாயிண்ட் ரேட்டிங் கொடுக்கலாம்? அதாவது இந்த மேகி இது வந்து அதாவது நம்ம வீட்டில் செய்யறது எப்பவுமே வந்து ஒரு படி வந்து மேலே தான் இருக்கும். ஏன் கடை சாப்பாடு வந்து நிறையா ஒரு சில காரம் ஆயிரும். சரி அதை விடுங்க. உங்க ஒய்ஃப் அதாவது என்னுடைய அக்கா செஞ்சா எப்படி இருக்கும்? நல்ல நேரத்தில் வீடியோ பார்ப்பாங்க. ஐயோ ஒய்ஃப் என் ஒய்ஃப் சூப்பரா சமைப்பாங்க. அதாவது எல்லாமே சூப்பர். நான் சும்மா சூப்பராவா அப்பனா எப்படி சமைப்பாங்க, நல்லா இருக்கும். அந்த ரேட்டிங் கம்பேர் பண்ணும்போது பாய்க்கு நல்லா கொடுக்கலாம். அப்போ அக்காவோட நான் பெஸ்டா பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆமா 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 சூப்பர், நல்லா பண்றீங்க. நன்றி நன்றி. ஆக்சுவலாக பாய் காலையில் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாரு. ஆனால் வந்து இவர் சமைச்சிருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக அன்னைக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை பிரியாணி எப்படி இருந்துச்சு? அது தக்காளி சோறுன்னு சொல்லிட்டாரு. அதே மனசுக்கு வலிக்கு. சிக்கனு மட்டன்லாம் கிடந்துச்சு தக்காளி சாதத்துக்கு. மீல் மேக்கர் நினைச்சிட்டேங்க. அப்புறம் அக்கா கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆமாம் டோட்டல் ஃப்ரீ தான். நம்ம 8 மணிக்கு மேலே ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஆனால் சண்டை போட மாட்டீங்க. அது வந்து என்ன சொல்றதுன்னா, நீங்கள் இந்த தலைவன் தலைவி படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஓகேவா? அந்த கிளைமேக்ஸில் ஒரு சீன் வந்து தெரியுமா? அந்த இவங்க இருக்காங்கல்ல, விஜய் சேதுபதிக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம்மா. விஜய் சேதுபதி சொர்ணாக்கா. சொர்ணாக்கா இல்லப்பா, அது நான் வச்சிருக்கேன் பேர். அப்படியா? அப்படிதான். அந்த அக்கா எப்படி, ஏம்மா என்னம்மா நேற்று நைட்டு தான் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு இருந்தீங்க, இப்போ என்னம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கிறீங்கன்னு கேட்பாங்க. நீ பார்த்தது ஒரு 8:30 மணி இருக்குமாப்பா, இந்த சண்டை ஒரு 9:30 மணிக்கு நடந்துருப்பா. அந்த மாதிரி அதாவது குட் லைஃப் குட் வைஃப் அப்படிதானே? குட் குக்கிங் தான். நான்லாம் கிச்சன் பக்கமே போக மாட்டேன் எங்கள் வீட்டில். பாயாவது செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் எல்லாம் பண்ணுறாப்புல. ஆனால் பாய் ரொம்ப சுறுசுறுப்பான ஆள். எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ கரெக்டாக செய்வாப்புல. அப்புறம் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? அப்பா அம்மாவுக்கு? எங்கள் அப்பா வந்து எனக்கு சமையல் பக்கமே விட மாட்டாப்புல. வெரி குட், ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பா தான் வந்தால் பண்ணுவாப்புல. சரி ஆசை அவருக்கும் செஞ்சு கொடுப்போம்னு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு, ஒய்ஃபுக்கு, பையனுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பேன் கண்டிப்பாக. அதாவது இவரை வச்சு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. खत्म। உப்புக்கு பதிலா வேற என்னதையா போட்டு தோசிக்க போறேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சாப்பிட்டு இந்த வீடியோ முடிக்கும் போது நாங்க 2 பேரும் உயிரோடு இருந்தோம்னா சக்சஸ். சமையல்ல அதாவது டேஸ்ட் குக் வித் கோமாளிக்கு நான் போய் சமைப்பேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா என்ன வச்சு டெஸ்ட் பண்றேன்றப்பல அதுதான் ஒன்றும் முடியல. இன்னும் கொஞ்சம் எனக்கு எதுவும் இப்போதைக்கு எதுவும் ஆகல. தலை சுத்தல, எங்க வரல, எதுவும் வரல. உங்களுக்கு எதுவும் வருதா? எதுவும் வருதா? சூப்பரா இருக்கு காய்ஸ், சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்கு. டொமேட்டோ சாஸ் ஊற்றினா நல்லா இருக்கும். ஆனால் டொமேட்டோ சாஸ் இல்லை, மறந்துட்டேன் கொண்டு வர. ஆனால் பாய்க்கு பிரச்சனை இல்லை, கடை இருக்கிறதுனால வேணுங்கிறத இவரே எடுத்து இவரே சமைச்சிக்கலாம். நானே சமைச்சிக்கலாம். என்ன செலவு தெரியாது, அதான். இப்போ இவர் வரனாருன்னா இப்போ
பச்சை கணக்கு பட்டாணி எழுதிடுவாரு. எல்லாத்துக்கும் 1 ரூபா விடாம கணக்கு எழுதிடுவாரு. இதுல சில்லற பிரச்சனை வேற. பாத்தீங்கல்ல வீடியோல, 1 ரூபா இல்லைன்னா பூமரு, 2 ரூபா இல்லைன்னா காப்பித்தூள், அந்த மாதிரி ஆயிரும். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை என்ன பண்ணீங்க கடைசியில? ஐயோ, அதை எல்லாரும் பார்த்துட்டு 100 ரூபாய்க்கெல்லாமா சில்லற காமெடி போடுவீங்கன்னு பயங்கரமா சொன்னாங்க எல்லாரும். மேட்டூர்ல எல்லாருமே பார்க்குற எல்லாருமே வீடியோவை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டாக பண்ணுறீங்க, நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதாவது பகல் நேரத்தில் பண்ண சொல்றீங்க, பகல் நேரத்தில் வந்து எங்களால் பண்ண முடியல. முயற்சி பண்ணுறோம். நிறைய பேர் அதான் சொல்கிற ஒரே ரீசன், பகல் நேரத்தில் பண்ணுங்க, பகல் நேரத்தில் பண்ணுங்க. பகல் நேரத்தில் வந்து கஸ்டமர் உள்ள வந்துடுவாங்க, அவங்க ஃபேஸ் தெரியற மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் பகல் நேரத்தில் வந்து எடுக்கிறதே அவாய்ட் பண்ணுறோம். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? விரும்புவாங்க, இப்போ ஃபேஸ் தெரியுறது. ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க, மேக்ஸிமம் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஓகே பாய், சாப்பாடு சூப்பர், தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தலை சுத்தலையா? நான் போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், வணக்கம், நன்றி, மீண்டும் சந்திப்போம் வீடியோவில். சரியா? ஓகே. இவரோட ரெக்கார்ட் ஆகாம இருந்துருக்கணுமா? இல்லை ரெக்கார்ட் ஆயிருக்கு. பாய், அந்த சமையல் கட்டை காட்டுறேன்னு சொன்னீங்களே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சமையல் கட்டை பார்க்க போறோம். இந்த மாதிரி இருந்தா உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் உங்களை சமைக்க விடுவாங்களா, விட மாட்டாங்களா? எங்க வைஃப் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. சமைக்காத. இப்ப வேலைக்கு வரக்கூடிய அக்கா தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும். என்னைய திட்டிக்கிட்டே clean பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோலாம் எல்லோரும் பார்க்குறாங்க. நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் கூட்டிகிட்டு தான் இருக்குது. நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் கூடுது. பட் ஆனால் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி இல்லை கோவப்படுத்துகிறோமா, இவனுங்க ஏன்டா இப்படி வீடியோ பண்ணிவிட்டு அக்கப்புறம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எதுவும் தெரியல. பட் ஆனால் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு சிலர்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் எங்களை வந்து நீங்கள் அந்த வீடியோ பண்ணுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசாதவங்க கூட என்கிட்ட பேசி நல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா சொல்கிறாங்க, ஊக்குவிக்கிறாங்க நிறையா பேர். அது வந்து முக்கியமாக வந்து பாய்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஜெயலானி அவர் அவ்வளோ சுறுசுறுப்பான ஆள். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாள் அவர் கூட இருந்தீங்கன்னா, ஜாலி வித் ஜெயலானி அப்படின்னு ஒரு நாள் அவர் கூட இருந்தீங்கன்னா தெரியும். அவர் அவ்வளோ சுறுசுறுப்பான ஆள். காலையில் நேரமே எழுந்திரிச்சு திரும்ப கடை அடைக்கிற வரைக்கும் இருந்துட்டு திரும்ப எங்களோட வீடியோ போட்டுக்கிட்டு வீட்லேயும் அவரே எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இதெல்லாம் வந்து மற்ற ஒய்ஃப் பார்த்துட்டாங்கன்னா நம்மளையும் செய்ய சொல்லிடுவாங்க. அதனால் இவர் பண்ணுறது இவர்கிட்டயே இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இன்னும் அதிகமாகும். கண்டிப்பாக நாங்கள் ஒரு லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்துருச்சு, இவ்வளோ இது வந்துருச்சு அப்படின்றத நாங்கள் திரும்ப ஒரு நல்ல வீடியோவாக போடுறோம். பாய் சார், ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? சப்போர்ட் பண்ணுங்க.